ஒரு நல்ல டாக் ப்ரீடர் வந்து 8 வாரத்துக்கு முன்னாடி பப்பியை உங்ககிட்ட விற்கிறேன்னு சொன்னாங்கன்னா, ஒன்று அவங்க தெரியாமல் அதை செய்கிறாங்க. தெரியாமல் செஞ்சாங்கன்னா அவங்க டாக் ப்ரீடராக இருக்கிறதுக்கு அவங்க சரியான ஆள் கிடையாதுன்னு அர்த்தம். இது யார் மேலேயும் இருக்கிற தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு ஆதங்கம். இதுவும் ஒரு ஆதங்கம் தான். ஏன்னா ப்ரீட் பண்ணுறவங்க இன்றைக்கி ஒருத்தவங்ககிட்ட ஒரு பப்பியை விற்கிறாங்க அப்படின்னா, அதை போய் அவங்க வளர்க்குறவங்க இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லணும், நான் இவங்ககிட்டருந்து டாக் வாங்கினேன், அந்த டாகோட டெம்பரமெண்ட் நல்லாயிருக்கு, அந்த டாகை வந்து ட்ரெயின் பண்ணுறது ஓகே, இந்த டாகுக்கு ப்ரீடர் நல்லா நமக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க, அதனால் இந்த ப்ரீடர்கிட்ட வாங்குங்க அப்படின்னு வந்து வாங்கிட்டு போகிறவங்க சொல்லணும். ஆக மொத்தம் ப்ரீடருடைய பிராண்ட் நேம் அதில் இருக்குது. எப்படி ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோன்னா அந்த ப்ராடக்டோட பிராண்ட் நேம் எப்படி பாப்புலர் ஆகுது, அது நல்லா வேலை செய்கிறது, யூசர் ஃப்ரெண்ட்லி, ஒரு பிரச்சனை வந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு கஸ்டமர் சப்போர்ட், இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்க மாதிரி ஒரு டாக் பப்பியை விற்கிறதுக்கும் அந்த ப்ரீடர் சப்போர்ட் வந்து கிளியராக இருக்கணும். அப்போ அந்த ப்ரீடர் வந்து 8 வாரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பப்பியை கொடுத்தாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் ஒதுங்கி ஓடிடுங்க. அவங்க சரியான ப்ரீடர் கிடையாது. நீங்களும் அதே மாதிரி 8 வாரத்துக்கு முன்னாடி பப்பியை வீட்டுக்கு கொண்டு வராதிங்க. 8 வாரம் வரைக்கும் ஒரு பப்பியோட லைஃப்பில் ரொம்ப குரூஷியலான விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் 8லேருந்து 12 வாரங்கள்னு நான் சொல்லுவேன்.